ஜாக்டோ ஜியோ வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் காண்போம். முயற்சி செய்தார்கள். நாங்கள் எந்த டிமாண்டும் வைக்கல. 21ஆம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக் நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்க ஸ்ட்ரைக்கை நாங்கள் வாபஸ் வாங்க தயாராக இருக்கோம். 21ஆம் தேதி என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலையில் இருக்கணும். இந்த கேஸஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும். டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2017 மதுரை பெஞ்ச் போட்ட ஆர்டர் பிரகாரம் எல்லாம் தொழிலாளியும் வேலைக்கு திரும்பணும். அந்த ஆர்டர் பிரகாரம் எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரே ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும். இது ஜனநாயக முறை. நாம் கேட்கறது தொழிலாளியாக இருப்பவர்கள் எங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் எங்களிடம் பேச வேண்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் சொன்னதுக்கு ஒரே பிடிவாதமாக அட்வொகேட் ஜெனரல் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் சந்திக்க மாட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். இது ஜனநாயக முறைகள் என்று சொன்னோம். கோட்டார் நீங்கள் எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மற்ற நாள் தான் சுப்பிரமணியமும் அன்பரசும் அமைச்சர் ஜெயக்குமார் 3 முறை உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க பல்வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது மீண்டும் நீங்க தான் அடமெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை, எங்களுடைய கருத்தை சொன்னா ஏற்றுக்கணும். இப்போ பிரச்சனை முடியலன்னா ஏதாவது ஒரு மத்தியஸ்தம் யாருக்கிட்டாவது விடணும். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர் ஆனவங்களுக்கு எங்களுக்கும் திருப்திகராக இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜி பிரச்சனையை விடணும். இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும். இடைக்கால நிவாரணம் கூட கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் கொடுக்குற ஃபிகர்ஸ் எல்லாம் இவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. 71% டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இது பேச்சுவார்த்தை தானே முடிக்க முடியும். ஜெயக்குமார் சொன்னார். ஜெயக்குமார் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போகணும். ஜெயக்குமார் சீஃப் மினிஸ்டர் இல்லையே. ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் எல்லாமே வேலைக்கு போகணும் தான் இருக்காங்க. பட் அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேணும். சீஃப் மினிஸ்டர் முன்னாலே நாங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க லீடர்ஸ். அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சர்வாதிகாரமா இதான் ஜனநாயகமானு கேட்குறோம். அதுதான் கோர்ட்டில் நீங்கள் என்ன வேணாலும் வாதாடுங்க, சீஃப் மினிஸ்டர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி 90% பேர் பணிக்கு திரும்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படின்னா எதுக்கு நீங்கள் அப்படியே இருக்கட்டுமே? அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்படியே அது உண்மை இல்லையே. அவ்வளோ தொழிலாளர்கள் இதாக இருந்ததுன்னா இவங்களே வாபஸ் வாங்கிடுவாங்க. எவ்ரிடே ஸ்ட்ரைக் இன்டென்சிஃபை ஆகுதுன்னு அன்பரசும் சுப்பிரமணியம் சொல்றாரு. அவங்கள கேளுங்க. போராடுறவங்களை கேளுங்க. நான் விழுந்துருவேன்.